ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் சில வினாடிகளில் வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கப் போகிறது. நாடே எதிர்பார்த்த, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக தொடங்க இருக்கிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதைத் தொடர்ந்து இவிஎம் திறக்கப்பட்டு அதிலிருந்து வாக்குகள் எண்ணப்படும். இதுதான் நடைமுறை. தேர்தல் முடிவுகளை நொடிக்கு நொடி துல்லியமாக வழங்குவதற்காக நமது செய்தியாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் செய்தியாளர்கள் இருக்கிறார்கள். தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கி இருக்கிறது. நொடிக்கு நொடி அப்டேட்டுகளுடன், துல்லியமான தரவுகளுடன் வாக்கு எண்ணிக்கையை வழங்குவதற்காக காலையிலிருந்து புதிய தலைமுறை டிஜிட்டல் உங்களுக்கு எல்லா தகவல்களையும் வழங்கி கொண்டிருக்கிறது. தேர்தல் அலுவலர்கள் மற்றும் அங்கிருக்கும் ஊழியர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வாக்கு எண்ணும் பணியை தொடங்கும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் கட்டமாக தபால் வாக்குகளை எண்ணும் பணியானது தொடங்கி இருக்கிறது. தபால் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக எண்ணப்பட்டு அதைத் தொடர்ந்து இவிஎம்மில் இருக்கும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியும் நடைபெறும். அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து அது தொடர்பான முடிவுகளும் வெளிவர தொடங்கும். அதையடுத்து தமிழகத்தை ஆளப்போவது யார் என்பது தெரிய வரும். வாக்கு எண்ணப்படும் மையத்திலிருந்து நாம் நேரடி காட்சிகளை திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். திரையில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டிருக்கும் அலுவலர்கள் தங்களுடைய உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு, இது வழக்கமான நடைமுறை. முதலில் ஒரு உறுதிமொழி எடுக்கப்படும். உறுதிமொழி எடுத்த பின்னர் வாக்குகளை எண்ணும் பணியானது தொடங்கும். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். உறுதிமொழிக்கு பிறகாக மொத்தமாக உள்ள தபால் வாக்குகள் கவரிலிருந்து பிரிக்கப்பட்டு அவை எண்ணப்பட்டு அது தனியாக எடுத்து வைக்கப்படும். அதைத் தொடர்ந்து இவிஎம்மில் இருக்கும் வாக்குகளுமானது எண்ணப்படும். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் பல்வேறு மையங்களில் ஒட்டுமொத்தமாக 62 மையங்கள் வாக்கு எண்ணும் பணிக்காக மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 62 மையங்களிலிருந்தும் நமக்கு காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் வெவ்வேறு மையங்களில் என்னென்ன காட்சிகள், எங்கெங்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது என்ற காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முறை திமுக வெற்றி பெற்றால் அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சியை பிடித்த பெருமை தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதனை பெற வாய்ப்பிருக்கிறது. மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி செய்ய முடியாத சாதனையை இவர் செய்வார். அந்த பெருமையை இவர் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இவர் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்றால், அதே வேளையில் அதிமுக இந்த முறை ஆட்சியை பிடிக்குமானால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கிடைக்கும் முதல் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி இதுவாக இருக்கக்கூடும். இவரும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் எனில், மறைந்த முதலமைச்சர்கள் காமராஜர், கருணாநிதி, எம்ஜிஆர் போன்றவர்களுடைய வரிசையில் மீண்டும் ஒரு முதல்வராகும் பெருமையை திரு எடப்பாடி பழனிசாமி பெறுவார். ஒருவேளை தாவேகா தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் எனில், வெற்றி பெற்று இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் எனில், 1972 கட்சியை தொடங்கி 5 ஆண்டுகளுக்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தார். அந்த சாதனையை இவர் முறியடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
முறியடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் எனில், அதாவது 3 ஆண்டுகளுக்குள் கட்சி தொடங்கி 3 ஆண்டுகளுக்குள் ஆட்சியை பிடித்த பெருமை தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதில் எது சாத்தியம் என்பதை நாம் பொறுத்திருந்து இன்று மாலைக்குள் அதற்கான முடிவுகள் நமக்கு தெரிய வரும். தமிழகம் முழுவதும் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையானது கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்றது. ஒட்டுமொத்தமாக 5,73,00,000 வாக்காளர்கள் இதில் வாக்காளர்கள் இருந்தனர். அதில் பதிவான வாக்குகள் என்பது 4,87,98,833 இருந்தது. ஒட்டுமொத்தமாக இதுவரை இல்லாத வகையில் 85.10 என்ற முறையில் வாக்கு சதவீதமானது வாக்குகளானது பதிவானது. 85% என்பது வாக்குகள் பதிவானதாக பார்க்கப்படுகிறது. மொத்த வாக்கு எண்ணிக்கை மையம் 62, மொத்த வாக்குச்சாவடிகள் தோராயமாக 75,032 நினைக்கிறேன், 75,000 பிளஸ். மொத்த களத்தில் இருக்கும் வேட்பாளர்கள் 4,023 வேட்பாளர்கள். ஆட்சியை பிடிக்க தனி பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவைப்படுகிறது. ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்படும் காட்சியை நாம் திரையில் பார்த்தோம். தற்போது உள்ளே இருக்கும் வாக்கு எண்ணும் அதிகாரிகள் வாக்கு எண்ணும் பணியை தொடங்குவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாக்கு எண்ணும் மையங்களில் அதிக மேசை போடப்பட்டுள்ள தொகுதிகளாக மாதவரத்தில் 28 மேசைகள் போடப்பட்டிருக்கின்றன. சோழிங்கநல்லூரில் 24, ஆவடியில் 20, பூந்தமல்லியில் 20, மதுரவாயலில் 20, கவுண்டம்பாளையம் 20, பெரும்பாலும் 20 டேபிள் போட்டு அதில் வாக்கு எண்ணிக்கை என்பது நடக்கும். இதில் அதிகபட்சமாக மாதவரத்தில் மட்டும் 28 டேபிள்கள் போடப்பட்டிருக்கின்றன. நான் குறிப்பிட்ட இந்த 5-6 தொகுதிகளை தவிர மாதவரம், சோழிங்கநல்லூர், ஆவடி, பூந்தமல்லி, மதுரவாயல், கவுண்டம்பாளையம் இதை தவிர மற்ற தொகுதிகளில் எல்லாம் 14 மேசைகள் போடப்பட்டிருக்கின்றன. ஸ்ட்ராங் ரூம் திறக்கும் அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாக்குப்பதிவு 23ஆம் தேதி நடைபெற்றது. வாக்குப்பதிவு முடிந்து வாக்குப்பதிவு என்னும் இயந்திரங்கள் இந்த ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் அறையில் வைக்கப்பட்டு அந்த அறை சீல் வைத்து தாளிடப்படும். அந்த அறையானது தற்போது திறக்கப்பட்டு வாக்கு எண்ணும் பணியானது தொடங்கி இருக்கிறது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.